தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாஜக நிர்வாகிகள் மீது பழனி கோயில் நிர்வாகம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், எந்த விவகாரம், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது ஏஆர் ஃபுட் நிறுவனத்தில் பழனி கோயிலுக்கு நெய் விநியோகம் செய்யப்பட்டதாக தவறான செய்தியை பரப்பியதாக பாஜகவின் மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் மீது மற்றும் செல்வகுமார் மீது அடிவாரம் போலீசார், பழனியில் இருக்கக்கூடிய அடிவாரம் போலீசாரில் கோயில் நிர்வாகம் சார்பில் புகார் மனு ஒன்று இன்று அளிக்கப்பட்டுள்ளது. இது முழுமையான விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு லட்டு தயாரிப்பதற்காக திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் ஃபுட் நிறுவனத்தில் வழங்கக்கூடிய நெய் இருக்கக்கூடிய நெய் மாட்டு கொழுப்பு மற்றும் பன்றிகளுடைய இறைச்சி, மீன் எண்ணெய் உள்ளிட்ட கலந்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வினோத் செல்வம் மற்றும் பாஜகவின் தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் தனது அவங்களுடைய பக்கத்துல நேற்று ஒரு பதிவு செய்திருந்தனர். அதுல திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் ஃபுட் நிறுவனத்தில் இருக்க கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு நெய் விநியோகம் செய்ததாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ராஜசேகர் என்பவர் மீது பழனி கோயில் நிர்வாக குழு தலைவராக தற்போது இருக்கிறார் என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருந்தேன். இதில் முழுமையாக தமிழ்நாடு அரசு இவர் பணி நீக்கம் செய்வது, ஆவி நிறுவனத்தில் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தவறான தகவலை தற்போது அவர் பதிவு செய்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசுக்கு விளக்கம் ஒன்று அளித்திருந்தது. அதில் பழனி கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்பட்டது ஆவின் நிறுவனத்திலிருந்தே பெறப்படுகிறது, வெளியிலிருந்து எங்கு பெறப்படவில்லை என்று இதற்கான பதிவுக்கான பதிலை நேற்று இதுவே வதந்திகள் பரப்ப வேண்டாம் என்று நேற்று மாலை இதுக்கான பதிவை பழனி கோயில் நிர்வாகம் சார்பில் அந்த பதிவானது சமூக வலைதளங்கள் மற்றும் அறிக்கையாக வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் இன்று பழனி கோயில் அறங்காவல்துறை குழுவில் கடந்த 6 மாதங்கள் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. ராஜசேகரன் என்பவர் குழு தலைவராக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் குழுவில் ஒரு உறுப்பினராக தற்போது உள்ளார். அந்த அறங்காவல்துறையில் இருக்கக்கூடிய உறுப்பினராக உள்ளார். இவர் தலைவராக இல்லை என்பது தற்போது அவர்கள் விளக்கமானது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் பழனி கோயில் நிர்வாகம் சார்பில் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பாஜகவினுடைய மாநில செயலாளர் வினோத் மற்றும் பாஜக தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் மீது தவறான தகவலை பரப்பியதற்கும் அவருக்கு அளிக்கப்பட்ட முழுமையாக தவறான வதந்திகளை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். இதனால் பெருமளவு இதற்கு பதிலாக சம்பந்தமே இல்லாத இந்த பதிவை தற்போது பரப்பி வதந்திகளை பரப்பி வருவதாகவும் இதற்கான கெட்ட பெயரை உருவாக்குவதும் உள்ளிட்ட பல்வேறு இதை சுட்டிக்காட்டி தற்போது புகார் மனு ஒன்று தற்போது பழனி கோயில் நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வசந்த்.